வணக்கம் மக்களே. இன்னைக்கு மார்க்கெட்டோட சூழ்நிலைய பார்த்து சீக்கிரமா கூட அப்டேட் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னு உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். பட் இங்க எனக்கு கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லாத ஒரு காரணத்தினால என்னால வீடியோ வந்து சீக்கிரம் போஸ்ட் பண்ண முடியல. இந்த வீடியோவே நான் போஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். பட் இருந்தாலும் இன்னைக்கு ரொம்ப சிச்சுவேஷன் மோசமா இருக்கு. பல பங்குகள் பார்த்தீங்கன்னா பெரும் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. இந்த மாரியான சூழ்நிலையில கண்டிப்பா நண்பர்களுக்கு பெரிய கலக்கமும், பயமும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள ஓடிட்டு இருந்தது. அதனால இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். மேபி இன்னைக்கு ஈவினிங் வீடியோ வந்தாலும் வரலாம். இல்ல வராமலும் போகலாம். இன்னும் சில நாட்களுக்கு கூட வீடியோ போடுவதற்கான ஒரு சூழ்நிலை எனக்கு அமையாம வந்து போகலாம். ஸோ மேபி அந்த மாரி நடந்ததுன்னா, நண்பர்கள் என்னைய மறக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ உங்களுடைய ஆதரவும் எப்பவும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ டக்கு டக்குன்னு வந்து நம்ம பார்ப்போம் என்ன நடந்துட்டு இருக்குன்ட்டு. ஸோ இன்னைக்கு டேல மார்க்கெட்ல மிகப்பெரிய ஒரு ஃபால். போர்ட்ஃபோலியோவ பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு வந்து அடிச்சு நொறுக்கியிருந்தாங்க. இப்போ நிஃப்டி 50 கரண்ட்டா 2.25% இறங்கியிருக்கு. என்னோட போர்ட்ஃபோலியோ 2.5% வரைக்கான சரிவ குடுத்திருக்கு. ஸோ போர்ட்ஃபோலியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, பெரும் அளவுக்கான வீழ்ச்சிய சந்திச்சுட்டு இருக்கு. ஸோ இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீழ்ச்சிய இதுக்கு முன்னாடி என்னோட போர்ட்ஃபோலியோல நான் பார்த்துருக்கேன். சேம் இதே மாரி என்னோட போர்ட்ஃபோலியோ இந்த டைம்ல எனக்கு பாசிட்டிவ்ல இருக்கு. ஆனா, இதுக்கு முன்னாடி எனக்கு நெகட்டிவ்க்கு போச்சு. அது எப்போ உக்ரைன் ரஷ்யா வார் அப்ப என் போர்ட்ஃபோலியோ நல்ல லாபத்துல இருந்து நெகட்டிவ்க்கு வந்தது. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஏற்றத்த வந்து குடுத்தது. அதுல மாற்று கருத்து இல்ல. இப்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னா, போர்ட்ஃபோலியோல கடும் வீழ்ச்சி ஏற்பட்டுட்டு இருக்கு. நேத்தே இதுக்கான ரீசன் எல்லாம் பார்த்தோம். ஈரான் F-15 அடிச்சுட்டாங்கன்னு ஒரு செய்தி நம்ம பார்த்தோம். ஸோ பதிலடி வேற மாரி இருக்குங்கிறதையும் நேத்தெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். அதோட ஒரு இம்பாக்ட் இப்போ பெரிய அளவுக்கு நம்ம மார்க்கெட்ல இருந்துட்டு இருக்கு. ஆனா ஒவ்வொரு கிரைசிஸையும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கரெக்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கையாளணும் அப்படிங்கிறத மட்டும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஸோ பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறத திரும்ப சொல்லிக்கிறேன். பட் நமக்கு மேபி இத விட இன்னும் ஒரு நல்ல டவுன்ஃபால் ஏற்பட்டாலும், அதையும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியா கன்வெர்ட் பண்றதுக்கு ரிசர்வ்ஸ் மட்டும் கொஞ்சம் எப்பவுமே வச்சுக்கோங்க. ஸோ நல்லா இறங்கிருச்சுன்ட்டு பெரிய அளவுக்கு பணத்த லம்ப் பண்ணிறாதீங்க. ஸோ உங்க கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாரி தொடர்ந்து முதலீடு பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இறுதி ஃபால் வரைக்கும் மேபி மார்க்கெட் ஒரு ரிவர்சல குடுத்தாலும், கையில இருக்கக்கூடிய பணத்த போட முடியல ஃபுல்லா அப்படின்னாலும், எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அடுத்தடுத்த டவுன்ஃபால்ல நீங்க மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா, உங்க கையில காசு இருக்கணும். அத வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் எதுவுமே வாங்கல. ஏன்னா, என்னோட ஃபண்ட் வேற ஒரு பக்கம் போயிருச்சு. ஸோ லிக்விட் ஃபண்ட் தான் எடுக்கணும். அதுவும் இல்லாம இன்னைக்கு நான் வாங்கக்கூடிய நிலைமையிலயும் இல்ல. ஸோ அதனால நான் எதுவும் வாங்கல. ஆனா இன்னைக்கு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பங்குகள் பார்த்தீங்கன்னா, அடிச்சு பொளந்துருந்தாங்க. HDFC ரூ. 740 கிட்டலாம் வந்திருந்தது. ஸோ இன்னும் நெறைய பங்குகள் பார்த்தீங்கன்னா, கடும் சரிவ வந்து சந்திச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஸோ ஃபர்தரா மேபி இதே ஃபால் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இந்த ஃபால்ல ஆப்பர்ச்சுனிட்டிய நீங்க கண்டிப்பா எடுத்துக்கணும். நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ டைம் எடுத்து அத உட்காந்து ஸ்டடி பண்ணி பாருங்க. இப்போ இவ்வளோ பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு மேபி வந்து தயங்கலாம். ஆனா நிறுவனங்கள் என்ன பண்றாங்கங்கிறது நமக்கு தெரியணும்ல. ஸோ அதுல அப்டேட் பார்த்தீங்கன்னா, கோட்டக் மகேந்திரா பேங்க் இந்த டச் பேங்கோட இந்தியா ரீட்டெயில் பிசினஸ வந்து வாங்க போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து 4,500 கோடி கிட்ட இந்த டீலோட வொர்த் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ பிரச்சனைகள் எவ்வளவோ வந்து நடந்தாலும், அவங்கவங்க பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க பிசினஸ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, முன்னேற்றும் வகையில புதுசு புதுசா ஆட் பண்றதுக்கு தேவை இருந்ததுன்னா, அதத்தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்கங்கிறத நம்ம இதில புரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஸோ இந்த பவர் கிரிட் பற்றியான அப்டேட். ஸோ பவர் கிரிட்டும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட FY 26ல ஸோ ஒரு 35,000 கோடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கேப்பெக்ஸ் கைடன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இவங்க தொடர்ந்து கேப்பெக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1,00,000 கோடிக்கு மேல பண்றதுக்கான ஒரு கைடன்ஸ் இதுக்கு முன்னாடியே வந்து குடுத்திருந்தாங்க. ஸோ ஃபர்தரா இவங்க பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கையும் இருக்கு. ஸோ இப்போ இவங்க பண்றதுக்கான ஒரு ரீசன் என்ன? ஸோ நம்பிக்கை இருக்கு. இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் கூட, ஸோ இது ரொம்ப நாட்களுக்கு நீடிக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இவங்க அது என்னமோ நடந்துட்டு போகுது. இப்போ நம்ம பண்ற வேலைய நம்ம பண்ணுவோம் அப்படின்னு தான் நிறுவனங்கள் வந்து இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில நம்ம பயப்படக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளும் இந்த பவர் கிரிட் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அது போக பாருங்க, ஸோ L&T கிட்ட இருந்து ஒரு அப்டேட் நேத்து கூட நம்ம பார்த்தோம். L&T பற்றியான அப்டேட்ட என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு அப்படின்ட்டு வெப்சைட்ல கிளீனா டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இப்போ என்ன ஒரு செய்தினா, இந்த L&T வந்து பார்க்கும்போது சைனீஸ் கம்பெனிஸ் கூட டை அப் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இவங்க அடுத்த கட்டத்துக்கு தயாராயிட்டாங்கன்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா மிடில் ஈஸ்ட்ல இத்தனை பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஸோ நேத்தே நம்ம ஆர்டிக்கல் என்ன பேசியிருந்தோம்? ஸோ இதனால நடக்கக்கூடிய சேதங்கள்னால திரும்ப மறுகட்டுமானம் செய்வதற்கு இந்த நிறுவனத்துல பெரிய அளவுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும்ன்ட்டு. அதுக்கு இப்பவே ரெடி ஆகுறாங்க. சைனீஸ் கம்பெனிஸ் கூட ஒரு டை அப்ப வந்து ஏற்படுத்தி. இது L&Tயோட CEO கிட்ட இருந்து வந்த அப்டேட்டா இருக்கு. ஸோ பாருங்க, நிறுவனங்கள் என்னென்ன பண்றாங்கன்ட்டு. ஆனா நம்ம இந்த மாதிரியான சூழ்நிலையில நிறுவனங்கள பார்த்து பயந்து வெளிய போனோம்னா, ஸோ வெல்த்த கிரியேட் பண்ண முடியாது. இதெல்லாம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா நான் பார்க்குறேன். ஆனா இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம
ரொம்ப வந்து பொறுமையா கேப்சர் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே. ஸோ இந்த கெயில் அண்ட் பெட்ரோநெட் இத பற்றியெல்லாம் நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. இந்த கெயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல ரூ. 135 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கும் கீழ. அதே மாரி பெட்ரோநெட் பார்க்கும்போது இன்னைக்கு டேல 7.5% வரைக்கான சரிவ வந்து சந்திச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் நீங்க விரும்பின பங்குகள், பீக்ல விரும்பின பங்குகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா, இப்ப நல்ல ஒரு பாட்டம நோக்கி வந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில பயப்படாம பக்காவா பிளான் பண்ணி தொடர்ந்து முதலீடு பண்ண நீங்க ட்ரை பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ அடுத்தது பார்க்கும்போது, அ இன்னொரு அப்டேட் என்னன்னா, HDFC பேங்கோட டார்கெட் பிரைஸ வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ HSBC பார்த்தீங்கன்னா, வேல்யூவேஷன் கம்பேரிசன் ரிஸ்க் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. வேல்யூவேஷன் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்றாங்க. பட் HDFCயோட வேல்யூவேஷன் என்னன்னு நம்ம பார்த்தோம். அ இனிமேல் தான் அது நல்ல ஒரு அக்யூமுலேட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே நமக்கு சந்தையில ஏற்படுத்துது. ஸோ இந்த சூழ்நிலையில சின்ன பேங்க் பக்கம் ஓடிறாதீங்க. சின்ன பேங்க் நமக்கு சேராது. லார்ஜ் கேப் பேங்க் அதுவும் இந்த மாரி சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் வங்கிகள் ரொம்பவே வந்து கை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க. ஸோ மேபி ஏதாச்சும் பிரச்சனைனா கவர்மெண்ட் கண்டிப்பா இதுல தலையிடுவாங்க. ஸோ அதனால நமக்கு ஓரளவு நம்பிக்கையோடு இருக்கலாம். மேபி சின்ன பேங்க்னா அது திரும்ப ஏறுவதற்கு எஸ் பேங்க் பாருங்க இன்னும் வந்து முட்டி மோதிட்டு தான் இருக்கு. பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இல்ல. அது இன்னும் என்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் குடுக்குன்ட்டு தெரியாது. 5 வருஷமா அதோட நிலைமை இப்படி தான் வந்து இருக்கு. ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து இருப்போம். லார்ஜ் கேப் பங்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிய கொடுக்குது இந்த சூழ்நிலையில. அடுத்தது ஸோ சவுத் இந்தியன் பேங்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் என்னன்னா, ஸோ இந்த சென்ட்ரல் பேங்க் அதாவது ரிசர்வ் பேங்கோட ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ரிட்டயர்ட் ஆன ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இப்போ இங்க ஒரு நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா சவுத் இந்தியன் பேங்க்ல அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஆனா இன்னைக்கு எல்லா பக்கமும் வீழ்ச்சி. சவுத் இந்தியன் பேங்க்கும் இன்னைக்கு டேல ஒரு 6.5% வரைக்கான சரிவ வந்து குடுத்துருக்கு. ஸோ இது சவுத் இந்தியன் பேங்க் கிட்ட இருந்து வந்த செய்தியா இருக்கு. ஸோ ஓவராலா நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட்லாம் வந்து பார்த்துருப்போம். ஸோ இதில நம்ம பயப்படக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் பேசணும். இதுதான் நான் முக்கியமா பேசணும்னு நெனச்சேன். அதையும் வந்து நான் பேசியிருப்பேன். ஸோ ஃபர்தரா உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள கீழ கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. மேபி இன்னைக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்றதுக்கான எனக்கு சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா, கண்டிப்பா நம்ம இன்னைக்கு நைட்டு வந்து போஸ்ட் பண்ணுவோம். அதர்வைஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஒரு கஷ்டம் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோல நெறைய இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். அடுத்த வீடியோல உங்க கூட நான் மீட் பண்றேன். பாய் மக்களே!